இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற தலைப்பு ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானித்து வருகிறோம். முதலாவது லவ், அன்பு. இரண்டாவது ஃபெய்த், விசுவாசம். மூன்றாவது விஸ்டம், ஞானம். நான்காவது கிரேஸ், கிருபை. ஐந்தாவது ஹோலினஸ், பரிசுத்தம். ஆறாவது வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம். ஏழாவது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். இதில் முதல் 6 சத்தியங்களை ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 7வது குறிப்பு, ஹோலி ஸ்பிரிட், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் நான் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று சொல்லும் பொழுது சீஷர்களுக்கெல்லாம் ஒரே துக்கம். சீஷர்களுக்கு ஒரே துக்கம். ஆண்டவர் போயிட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம், போயிட போகிறேன்னு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஜனங்களுக்கு என்ன வரும்? துக்கம் வரும். நீங்கள் பெரிய உபத்திரமாக இருந்தீங்கன்னு வைங்க, தொல்லை தாங்க முடியல, பல்ல கட்சின்னு இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க, தொல்லை தாங்க முடியலங்க. அப்போ நான் போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு வைங்க, அப்போ நான் போகிறேன், உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வேளை உங்கள் முன்னாடி துக்கப்படுற மாதிரி நாடகம் நடித்தாலும் போன பிறகு அங்கே என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. லட்டு கொடுப்பாங்களா, ஜிலேபி கொடுப்பாங்களா, மைசூர் பாக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. என்னங்க என்ன விசேஷங்க? போயிட்டாங்கங்க, தாங்கப்பா தாங்கவே முடியலைங்க, எப்போ போவாங்கன்னு காத்துன்னு இருந்தேன், கடைசியில் போயிட்டாங்கன்னு. உண்மையாக இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யப்படும்? ஐயோ போயிடுறாங்களே, அதுதான் இவங்களுக்கு. நான் போகிறேன் பிதாவிடத்துக்கு போகிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆண்டவர் போயிட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ தான் இது சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பிதாவை வேண்டிக்கொள், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி அவர் போவே மாட்டார். என்றென்றைக்கும், எப்பொழுதும் உங்க கூடயே இருப்பார், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரை. அந்த வார்த்தை வேறொரு, அனதர், வேறொரு. அதோடைய அர்த்தம் என்ன? வேறொரு. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். வேறொரு, அதோடைய அர்த்தம் எப்படின்னா, என்னை போலவே. இப்போ 10 ரூபாய் நோட்டம் இருக்குது, 10 ரூபாய் காயினாக இருக்குது, 10 ரூபாய் காயினாக இருக்குது, தெரியும்ல? இப்போ இது மெட்டலில் செய்கிறாங்க. 10 ரூபாய் காயின் மெட்டலில் செய்கிறாங்க. இது பேப்பரில் இருக்குது, சரியா? பார்க்க வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது உங்களுக்கு நோட்டு கொடுத்தாலும் காயின் கொடுத்தாலும் எதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதாவது நீங்கள் தான் பாதிக்கப்பட போகிறீங்களா? இந்த 10 ரூபாய் நோட்டில் என்ன வாங்க முடியுமோ 10 ரூபாய் காயினில் அதே வாங்க. ஒன்றா இது பேப்பரு, அது
ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே மதிப்பு, ஒரே வல்லமை. இது என்ன செய்யுமோ அது இவே என்ன வேறொருன்னா என்ன பொறுத்தோன்னா என்னை போலவே நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அவங்க கூட இருந்தால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதே தான். எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட போகிறது என்ன ஒன்று, நான் சரீரத்தில் இருந்தேன், அவர் வந்து ஆவியாக இருப்பார், அவ்வளோதான். இந்த ஒரு பேப்பரு ஒரு காயின் மாதிரி வித்தியாசமே தவிர ரெண்டுத்துக்கும் ஒரே வல்லம். அதுதான் அவர் சொல்கிறார், என்றென்றைக்கும். ஐயோ போயிட்டா நாங்கள் என்ன கவலைப்படாதீங்க, வேறு என்னை போலவே எனக்கு இருக்கிற எல்லா வல்லமையும் அவருக்கும். நான் என்னெல்லாம் உங்களுக்கு செய்யணும் அதெல்லாம் அவர் என்றென்றைக்கும் இருப்பார். என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனே அவர் உங்களுக்கு தந்துள்ளார். அவர் பேரே தேற்றரவாளன். அவர் பேரே தேற்றரவாளன். உலகத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் உங்கள் மனசில் வேதனையை உண்டாக்குதோ அவர் என்ன செய்வார், தேற்றுவார். தேற்றுகிற ஒரு கிருபை அவருக்கு உண்டு. இந்த நாட்களிலே ஒவ்வொரு கடந்து சென்ற பாதைகள், கண்ணீர், வேதனை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரால் என்ன செய்ய முடியும். ஏன்னா அவர் பேரே என்ன, தேற்றற வாழன். அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். எப்பவுமே உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். உங்களோடு இருக்கும்படி நீங்கள் துக்கப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாட்களிலே அதற்காகவே தேவன் இப்போ பொதுவாக வந்து வசனம் என்ன, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை, ஏன் தகப்பன் தேற்றுவது போலன்னு போட்டில்லை. யாருக்கு அந்த தேற்றுகிற விஷயத்தில் யாருக்கு விசேஷத்தை கிருபை இருக்குது, தகப்பனுக்கா தாய்க்கா? தகப்பன்கிட்ட போய் அழுதிங்கன்னா என்னடா என்ன வந்து அழுகுற, என்ன பண்ணுறது, என்னப்பா அதேம்மா எங்கம்மா அவங்க அம்மா எங்கம்மா, அவருக்கு என்ன பண்ண தெரியல, தேற்ற தெரியும், என்னம்மா பண்ண வந்து அழுகுறானே இந்த போய் என்ன பண்ணுறது, அம்மா கொஞ்சம் வாம்மா, என்னம்மா நீ அழுகுறாம்மா, அவருக்கு என்ன பண்ண வரமாட்டேங்குது. தேற்ற அது ஒரு கிருபை. ஒருத்தவங்க துக்கப்படும் போது தேற்றுவதே ஒரு சேஷத்து கிருபை. அதுதான் ஒரு தாய்க்கு, ஒரு தாய் தேற்றுவது போல். ஏற்கனவே சொன்ன பாருங்க, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் மனைவி சண்டை போட்டுன்னு மனைவி சொல்லிச்சான், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அந்த அம்மாவுக்கு ஆறுதல் வேணும்னு எங்கே போகிறாங்களாம், கிளம்பி போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு. அங்கே போனால் வெறும் அப்பா தான் இருந்தார். எங்கள் அம்மா அது இன்னும் என் கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அது என்ன பண்ணிச்சா, சண்டை போட்டாது அவங்க அம்மா வீட்டுக்கு. ஆகவே அந்த தேற்றுகிற கிருபை ஒரு தாய் தேற்று. இந்த நாட்களில் தேவ ஆவியானவர், இவங்கெல்லாம் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. ஐயோ ஆண்டவர் போயிட்டா நம்ம என்ன, ஐயோ நம்மளை விட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண. அப்போதான் சொல்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். அடுத்தது யோவான் 16:7-14, நான் உங்களுக்கு உண்மையை நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். நான் போகிறது நல்லது, துக்கப்படாதீங்க. நான் போனால் தான் அவர் வருவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து வருவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து நடத்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சும்மா எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் சொன்னால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஆனால் உங்களால் அதை தாங்கக்கொள்ள முடியாது. சத்திய ஆவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என் உடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்தும். ஆகவே ஆண்டவர் சீஷர்களுக்கு இதுதான் உணர்த்தினார். நான் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் வருவார், உங்களோடு என்றென்றைக்கு உங்களோடு இருப்பார், உங்களை தேற்றுவார், சகல சத்தியத்திற்குள்ள உங்களை என்ன செய்வார், நடத்துவார், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து உணர்த்துவார். அப்போஸ்தலர் 1:8-9. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மேலே போகிறதுக்கு முன்பதாக கடைசியாக என்ன சொல்லிட்டு போனார்? இப்போ ஒருத்தங்க கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்னால் முக்கியமானதை சொல்லுவாங்களா, முக்கியம் இல்லாத சொல்லுவாங்களா? மேலே போகிறார், இதோட போயிட போகிறார், சரியா? அவர்களை விட்டு மேலே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சொல்லும் பொழுது முக்கியமானதை சொல்லுவாங்களா, முக்கியம் இல்லாததை சொல்லுவாங்களா? அதுதான் அது முக்கியமாக சொல்லிட்டு போகிறார். கடைசியாக மேலே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. ஏன்னா அவர் இல்லாமல் உங்களுக்கு பலன் இல்லை. அவர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? பலன் இல்லை. எனக்கு சாட்சியாக இருக்க முடியாது. ஏன் கடைசியாக அதை சொல்லிட்டு போகிறார்? ஏன்னா இவங்க நிலைமையை அவர் பார்த்தார். இவங்க நிலைமையை இவங்க கூடியே தான் இருந்தாங்க. கூடியே இருந்து அவர் பண்ண எல்லா பிரசங்கத்தையும் கேட்டாங்களா இல்லையா? அவர் பண்ண அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்களா இல்லையா? காணா ஒரு கல்யாணத்தில் நல்லா திராட்சரசம் ஒரு அடி அடித்தாங்களா அடிக்கலையா? 5 அப்போ 2 மீன்லையும் 12 கூட. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளோ கிடச்சிது? 12. சாப்பிட்டாங்களா இல்லையா? எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரை பிடிக்க வந்தாங்க பாருங்கள். கெத்செமனே தோட்டம் வந்து முடிஞ்ச பிறகு அவர் என்ன செய்கிறாங்க? பிடிக்க ஆண்டவருக்காக சாட்சியாக நின்னாங்களா? அவர்களை எல்லாரும் அவர்களை விட்டு ஓடி போயிட்டார். அது முன்னாடியே சொன்னார், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போவீங்க, ஆனால் நான் தனியால் என் பிதா என்னோடு இருப்பார். மெய்ப்பனை வெட்டு, ஆடுகள் சிதறடிக்கப்படும். அவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், அவ்வளோ அற்புதம் பார்த்தோம். சோதனை நேரத்தில் என்ன இல்லை, ஆண்டவருக்காக நிற்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க. பிலாத்து கேட்குறாரு, யார் உங்களுக்கு விடுதலை ஆக்கணும்? இயேசுவை விடுதலை ஆக்கணுமா? இந்த கொலைக்காரன் பரபாசை இயேசுவை விடுதலை ஆக்கணும்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாங்களா? இந்த 12 சிஷ்யர் எங்கே போனாங்க? இவங்களாவது வந்து இயேசு வேணுங்க இருந்தாங்களா? இல்லை 5 அப்போ 2 மீன் சாப்பிட்டாங்களே, அந்த 5000 அவங்க எங்கே போனாங்க? காணா ஒரு கல்யாணத்தில் நல்லா குடித்தாங்களே, அவங்க எங்கே போனாங்க? யாருமே. அப்போ தேர்தல் நடக்குது, யாருக்கு ஓட்டு போட்டாங்கல்லாம்? இயேசு வேணுமா பரபாஸ் வேணுமா? ஓட்டெல்லாம் யாருக்கு ஒழிஞ்சு? தேர்தலில் அவ்வளோ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யார் வேணும் உங்களுக்கு, யாரை விடுதலை ஆக்கும் கேட்குற நேரத்தில் ஆண்டவருக்கு வந்து ஓட்டு போட ஆளுங்க இருந்தாங்களா? இந்த 12 பேராவது இருந்தாங்களா? நான் தான் சொல்கிறார், உங்களுக்கு பலன் இல்லை. எனக்கு சாட்சியாக நிற்க உங்களுக்கு அவ்வளோ பிரசங்கம் கேட்டு இவ்வளோ அற்புதம் கேட்டு உங்களால் என்ன செய்ய முடியல? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் உலகம் கடைசி பரிந்து எனக்கு அதுதான் நடந்துச்சு. அதுதான்
இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி நிரப்பப்படும். பேதுரு இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு 3 வாட்டி மறுதலை. அந்த பேதுரு தைரியமாக எழுந்துச்சு பிரசங்கம் பண்ணுறார். நான் கண்ணால் பார்த்து கையால் தொட்டால் தான் நம்புவேன். தோமா சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நம்ம பட்டணம் சென்னை வரைக்கும் வந்து ரத்த சாட்சியாய் மறித்த உயிரை கொடுக்கறதுக்கு கூட ஆயத்தமாக இருந்தாங்க. அத்தனை பேரும் ரத்த சாட்சியாக தான். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும்போது ஒன்றா வரும். எனக்கு உயிரை கொடுக்கறதுக்கு கூட ஆயத்தமாக இப்போ நீங்கள் இல்லை. இப்போ அந்த பலன் உங்கள்கிட்ட. அதுதான் இந்த நாட்களிலே அந்த பலனை, அதுதான் அஸ்திபாரம். இல்லாமல் நம்மளால் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியாது. சோதனைகள் வேதனைகள்லாம் வரும்பொழுது நிற்கும்படி அவர் பலன் கொடுப்பார். அவர் உங்களுக்கு பலன் அடைவீங்க. உன்னதத்துலேருந்து உங்களுக்கு என்ன வரும், எங்கள் கடைசி பூமியின் கடைசியில் கொண்டு போய் விட்டால் கூட எப்படி இருப்பீங்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆகவே இந்த நாட்கள் மிக முக்கியம். அப்போஸ்தலர் 2:17-18 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போனா நம்ம அதில் இருக்கிறோமா இல்லையா? நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா இல்லையா? இங்கே யாருன்னா மாம்சம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா? வெறும் ஆவியாக வந்திருக்கிறாங்க. நான் அந்த சேரில் உட்காந்து இருக்கிறேன், உங்களுக்கு தெரில என்ன? அந்த சேர் இருக்குது பாருங்கள், அந்த சேரில் நான் உட்காந்து இருக்கிறேன், என் மாம்சம் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன், வெறும் ஆவியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? திடீர்னு அங்கேருந்து ஒரு சத்தம் வரும் பாருங்கள், நான் தான் அது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் என்ன இருக்குது, மாம்சம் சரீரம் இருக்குது. அப்போ கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் நாளில் இதை ஆண்டவரே என் மேலே ஆவியை கடைசி நாட்களில் வாழ்கிற எனக்கு மேலே என்ன இருக்கணும், உங்களுடைய ஆவியானவரை ஊற்றும். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். என் பையன் எப்படி ஆகணும், என் பொண்ணு இதை படிக்கணும், அதெல்லாம் நல்லது தான், வேணான்னு சொல்ல. இந்த வாஞ்சம் இருக்கா, என் பிள்ளைங்க மேலே தேவ ஆவியானவர் இறங்கணும், அவர்களை தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லார் மேலேயும் ஆண்டவர் ஊற்றுவார். இந்த நாட்களில் அதை விசுவாசிங்க. எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தேவனுடைய பெற்ற பரிசுத்த ஆவியை அப்படின்னா மீட்கப்படணுன்னா சீல் இருந்தால் தான் போக முடியும். யாருக்கெல்லாம் சீல் இருக்குதோ அவங்க தான் மீட்கப்படுவாங்க. சரியா? சீல் இல்லைன்னா என்னப்பா சீலே காண போயிட்டு வா, பார்த்துருக்கீங்களே ஆஃபீஸில், சீல் ரொம்ப முக்கியம். சீல் இல்லைன்னா மதிப்பு இல்லை. அது மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை என்ன செய்யாதீங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை வேதனைப்படுத்தாதீங்க. அப்போ அவர் போயிட்டாருன்னு உங்களுக்கு முத்திரை இருக்காது. முத்திரையில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, மீட்கப்பட மாட்டீங்க. அவரை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள். ரோமர் 8:26-27 அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம், நமக்கு என்ன பலவீனம் இருக்கிறது, எந்த பலவீனத்தில் நமக்கு அவர் உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். என்ன ஜெபம் பண்ணும், ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக எப்படி ஜெபிக்க வேண்டும், அதை நாம் என்ன செய்கிறோம், அறியாமல் இருக்கிறோம்.
ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படும் பொழுது இந்த சூழ்நிலையில் எப்படி ஜெபிக்கணும் என்னான்னு சொல்லி ஏற்ற விதம்னா நான் இது எப்படி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏற்று எனக்கு பதில் கொடுப்பார். இந்த இதில் எந்த ஜெபம் பதில் வரும், பதில் வராத ஏற்ற விதம் இல்லாமல் என்னென்னோ பண்ணியிருந்தாலும் பதில் என்ன செய்யாது, வராது. ஏற்ற விதமாக எப்படி செய்ய வேண்டும். சிலர் ஆண்டவரே அவன் எனக்கு எப்படி செய்ய, அவன் கையை உடையும், அவன் காலை உடையும், அப்படியே மண்டை அவனுக்கு உடையும் பழக மண்டையை பழந்து போகும். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வருமா? சிலுவையிலேருந்து என்ன ஜெபம் பண்ணுறார்? கையை உடையும் காலை உடையும், நம்ம வந்து குத்திட்டு போகிறான் ஒருத்தன், அவன் தலையை வெட்டும், எந்த பட்டயத்தை வச்சு என்ன குத்து அந்த பட்டயத்தினாலே அவன் தலையை வெட்டும் அப்படின்னு பண்ணார். நான் பண்ணுறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியார்களாக இருக்கிறார்களே. இந்த மாதிரி யாருக்குன்னா அப்படி பண்ணியிருக்கிறீங்களா? இது வரைக்கும் யாருக்காவது அந்த ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? அவங்க உடையும் நொறுக்கும் அப்படி பண்ணால் அதுக்கு தான் ஏற்ற விதமாக நாம் ஏற்ற வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடி அதுக்கு தான் உதவி செய்கிறாரு. இதெல்லாம் பண்ணால் உனக்கு பதில் வராது. எப்படி பண்ணால் உனக்கு பதில் வரும்? எப்படி ஜெபம் பண்ணால் பதில் உனக்கு ஏற்ற விதமாய் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியின் சின்ன என்று தேவனுடைய சித்தத்தின்படி அப்போ தான் பதில் வரும். ஜெபம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தின்படி. ஆண்டவர் இந்த சூழலை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், அதன்படி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். அதுக்கு உதவி செய்யும்படி தான் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். யோவான் 4:23-24 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வராது, இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எனவே உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள்லாம் என்ன அர்த்தம்? இன்னொரு கூட்டமும் இருக்குது. இன்னொரு கூட்டமும் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள்னா அப்போ வேற ஒரு கூட்டம். என்ன கூட்டம் அது? வேற ஒரு கூட்டம் என்ன, அவங்களும் தொழுது கொள்ளுகிறாங்க, ஆனால் என்ன இல்லை, சும்மா சும்மா பேருக்கு மாயமாக தொழுது கொள்ளுகிறவர்களும். அதனால தான் வித்தியாசம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா வெறும் வாயிலேருந்து வரக்கூடாது. வாயிலிருந்து வர எங்கேருந்து வரணும்? இருதயத்தின் ஆவியோடும் உண்மையோடும். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை. இன்னொருத்தரை பார்த்து உங்களை மாதிரி நல்லவர் உலகத்திலேயே இல்லைங்க. நானாரா உங்களை மாதிரி நல்லவர் உலகத்திலேயே. அப்போ இவர் என்ன, அவரை இவரை பற்றி ஏதாவது நல்லதாக சொல்வார்னு எதிர்பார்த்து சொல்கிறார். இங்கிலீஷில் ஃபிஷ்ஷிங் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ். உங்களை மாதிரி நல்லவர் உலகத்திலே. அவர் திருப்பி என்னான்றாராம், என்னால் உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியலையே. நானாரா என்னால் உங்களை பற்றி அப்படி, அவ்வளோதான். பயங்கர கோவம் வந்துடுச்சு அவருக்கு. ஏன் சொல்ல முடியாது? நீங்களும் என்ன மாதிரி போய் சொல்ல வேண்டியதானே? என்னவா நீங்களும் என்ன மாதிரி அப்படின்னா என்ன சொல்லும் போதே அது பொய் தான். அவங்கள மாதிரி நல்லவர் உலகத்திலே இல்லைன்னு சொல்லும்போதே அது ஒன்றும் இருதயத்தில் சும்மா. இவே ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து ஏமாறும். ஆண்டவரே நீர் நல்லவர் வாயில் சொன்னால் போதாது, இருதயத்துலேருந்து வருதா? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும்
உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இதுவே அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஏதோ முதல்ல முழுங்க பார்த்தா அவங்க இருதயத்தை கூட ஐயோ தெரிஞ்சிருந்தால் எடுத்துன்னு வந்திருப்பேன், வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். கேட்டிருக்கீங்களா அந்த கதையை? நான் இருதயத்தை எங்கே வச்சுட்டு வந்துட்டேன்? வீட்டில். ஐயோ கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தால் எடுத்துன்னு வந்திருப்பேனேண்ணா, வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேனே. அதுதான் பைபிளில் ஏசையா, இந்த ஜனங்கள் வெறும் உதடுகளை தான் என்ன, அவங்க இருதயமும் எங்கே இருக்குது? இருதயம் தூரமாக இருக்குது. வீணாக என்னை ஆராதிக்கிறார்கள். அங்கே இருதயமே அங்கே இல்லை. ஆண்டவரே மோடு இருப்பது தான். வீட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணேன்னான்னு தெரியல, ஃபேன் ஓடின்னு இருக்குதா, லைட் ஓடினா, இருதயம் எங்கே இருக்குது? இது எப்போ முடிப்பாரோ தெரியல, இது லேட் ஆச்சுன்னா கரண்ட் பில் என்ன ஆகுமோ? ஐயா சில நேரத்தில் தான் சீக்கிரமாக முடிக்கிறாரு, சில நேரத்தில் போயினே இருக்கிறாரு. என் கரண்ட்டு பில்லு ஃபேன் ஓடினே இப்போ ஆஃப் பண்ணேனான்னு தெரியலையேன்னா இருதயம் எங்கே இருக்குது? இங்கே இல்லை. மோடு இருப்பது தான், வெறும் வாய் தான் அது. இருதயம் அது தூரமாக இருக்குது. இருதயம் உண்மையாய் தொழுதுகொள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் அது இப்பொழுதே வந்திருக்கு. தம்மை தொழுது கொள்ளுகிறால் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். சும்மா வந்து வாயில் பேசின்னு இருக்க இதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஆராதனை. உண்மையாய் தொழுது கொள்கிறத பிதா விரும்புகிறார். ஆவியோடு உண்மையோடு தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆவியின் கனியோ. நான் பெரிய ரொம்ப வருஷம் விசுவாசி. கனி மரம் வந்து நீங்கள் விதைக்கிறீங்கன்னு வைங்களேன், இது வளர ஆரம்பிக்குது. ஒரு சின்ன செடி கொடி எல்லாம் வளரும்போது இது மரம் முழுசாக வளர்ந்ததுன்னு எப்போ சொல்ல முடியும்? மரத்தில் என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். கனி தான் வந்து இது முழுமையாய் வளர்ந்தது என்றதுக்கு அடையாளம். கனி இல்லாத வரைக்கும் இன்னும் வளரலன்னு அர்த்தம். இன்னும் முழுமையாக என்ன செய்யலை? வளரல. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்று எப்போ சொல்ல முடியும்? அங்கே என்ன இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில் என்ன காணப்படணும்? ஆவியின் கனியோ அன்பு. இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? அன்பா வம்பா? ஆவியின் கனியோ வம்பு, சண்டை, பகை அப்படியா போட்டிருக்கு. ஆவியின் கனி முதல்ல என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறவனுக்கு முதல் அடையாளமே என்ன இருக்கணும்? அங்கே அன்பு இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளைங்களோட இருதயத்தில் என்ன இருக்கணும்? அன்பு. ரெண்டாவது என்ன இருக்கணும்? அதுதான் பார்த்துன்னு இருக்கிறேன். அதுதான் இங்கேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். எத்தனை பேர் இங்கே வந்து எப்படி உக்காந்து இருக்கிறாங்க? எப்படி உள்ள சந்தோஷம் இருந்துச்சுன்னா வெளியில் தெரியுமா தெரியாதா? பயங்கரமாக சந்தோஷம் பொங்கி நீள முகம் வச்சுன்னு இருக்க முடியுமா? சந்தோஷம் பொங்கின்னு இருந்துச்சுன்னா நீள முகம் காட்ட முடியுமா? சந்தோஷம். உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்க எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்ற மறுபடியும் சொல்லுகிறேன். அதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தால் எப்போ பார்த்தாலும் நீண்ட முகம் வச்சுன்னு இருந்தீங்கன்னு வைங்க, இன்னும் என்ன செய்யலை? வளரல இன்னும். ஏன்னா அது கனி. சந்தோஷம் வந்து கனி, ஆவியின் கனி. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய கனி சந்தோஷம். சரி, மூணாவது அது இங்கேருந்து பார்த்துன்னு இருக்கும். எத்தனை பேர் ஒரு சமாதானமாக வந்த மாதிரி தெரியுது. இது எப்போ முடியும்? போய் ஒன்றுத்தில் ரெண்டு பார்த்துட்டு வரேன்னு காத்துன்னு இருக்கிறோம். சரி,
சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாட்சை பார்த்துனே இருப்பேன், இது மூடிவிட்டு அவனை இப்போ 1ல் 2 இன்றைக்கி பார்க்குறேன்னா இல்லையா பார். இங்கேருந்து பார்த்தாலே சில பேருக்கு எனக்கு ஆவியில் தெரியுது. இயேசு ஆவியிலே உணர்ந்தார்னு போட்டிருக்கா பைபிளில். ஆவியிலே உணர்ந்தார். இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு வரட்டும், நீ 1ல் 2 பார்க்குறப்ப யாரை பார்ப்பா? இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க தான். 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆவியின் கனியோ சமாதானம். சரியா? இப்போ 3ல் எத்தனை பாஸ் ஆகணும்னு தெரில. இப்போ 4வது அதாவது பாஸ் ஆகிறோமா? 4வது என்னது? நீடிய கொஞ்சம் சின்ன பெருமாள். இது எப்படி நீடிய? அதில் பாஸ் ஆகிறோமா? ஒன்றும் இல்லை. இப்போ நான் போயினே இருந்தேன்னு வைங்க, ஒரு 2 மணி நேரம் அதிலே தெரிஞ்சிடும் நீடிய பொறுமை இருக்குதா இல்லையா. இங்கேயே டெஸ்ட் பண்ணிடலாம், இப்போவே டெஸ்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் போனேன்னு வைங்க, நீடிய பொறுமை, தயவு, ஒரு தயவுள்ள கடின இருதயமாக இருக்கக்கூடாது. நற்குணம், துர்க்குணம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? இருக்கணும் விசுவாசம். எப்பவுமே ஒரு சந்தேக பேர் வழியாக இருக்கக்கூடாது. விசுவாசம். சாந்தம். சில பேர் பார்த்தா போனால் பாஞ்சா புலின்னுவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? பார்க்க தான் சாந்தமாக இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்களை தூரமாக அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் போய் சீண்டிங்கன்னு வைங்க, அப்படியே ஐயோ 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 இது தெரியாமல் போச்சு, ஐயோ என்னங்க பார்க்குறதுக்கு என்னங்க நீங்கள் அப்படியே சாந்தமாக இருந்தீங்க, தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் பார்க்க சாந்தமாக இருந்தேன்னா தப்பாக நினச்சிட்டேன், எனக்கு தெரியாது நீங்கள் இப்படி பாய்வீங்கன்னு. தெரிஞ்சிருந்தா கிட்டே வந்திருக்க மாட்டேன், உங்கள் பக்கமே வந்திருக்க மாட்டாங்க. இச்சை அடக்கம். அளவில்லாமல் எதுக்கும் அளவுக்கு மிச்சம் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. இச்சை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை, இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? தேவ அன்பு. இது வெறும் அன்பு இல்லை, வெறும் அன்பு, தேவ அன்பு. என்ன வித்தியாசம்? வெறும் அன்புக்கும் தேவ அன்புக்கும் என்ன வித்தியாசம்? தேவ அன்பு என்ன? சத்துருக்களையும் என்ன செய்யும்? சிநேகிக்கும். உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய். உங்களை பகைக்கிறவர்களுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, உங்களை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி. இதெல்லாம் இயற்கையான அன்பு கிடையாது. இது என்னது? தேவ அன்பு. அந்த அன்பு, தேவ அன்பை நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, தேவ அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும். அப்போஸ்தலர் 10:32. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமை, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை. சரி, தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். நான் ஆண்டவரை நினைப்பேன், அபிஷேகம் ஆடி பக்கத்தில் இருக்க சேரெல்லாம் உடச்சி அது யாருக்கு நன்மை செஞ்சீங்க? தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார், தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார்னா என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்யணும்? நன்மை செய். தேவன் அவரோடு இருந்தபடியால் நன்மை செய்கிறவராய் சுற்றி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அதுதான் அடையாளம், அதுதான் நோக்கம். சும்மா ஒரே அமக்குள்ள சபையில் ஒரே சத்தம் போட்டுன்னு சேரைக்கெல்லாம் உடைக்கிறது பெருசு இல்லை. போய் நன்மை செய். பிசாசின் பிடி அகப்பட்டவர்களே செய்யணும், விடுவிக்க வேண்டும். ஒருத்தர் அடக்க ஆராதனையில் இவர் மூலமாக நன்மை பெற்றவர்கள் சாட்சி சொல்லுங்க, நாங்கள் இவரை பற்றி, இவர் எனக்கு இந்த நன்மை செஞ்சால் இதெல்லாம் இந்த நாளிலே அவரை பற்றி
சாட்சி சொல்லுங்கன்னு எல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. யோசித்து என்ன நன்மை இவர் நமக்கு செஞ்சார், தலையை சொரிஞ்சு யாருக்கும் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேன் தான். ஏன் இவர் யாருக்கும் எதுக்கு நன்மையே வருவார் போவாரே தவிர ஒருத்தருக்கும் ஒரு நன்மையும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி சாட்சி நமக்கு என்ன செய்யக்கூடாது. உலகத்தில் வாழ்ந்தால் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். வேதத்தில் துர்காள் மரித்தான்னு பார்த்துருக்கீங்களே, எல்லாம் எங்களுக்கு இப்படி செஞ்சாங்க, எனக்கு துணி கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, அவங்க செஞ்ச நன்மையெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நன்மை எங்களுக்கு செய்தார்கள். இன்றைக்கு இத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோமே, என்ன நன்மை நம்ம பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன நன்மை செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து பார்க்கும். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் என்ன நன்மை, ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவினால் வல்லமினால் அபிஷேகம் பண்ண நான் என்ன செய்யணும், நன்மை செய்கிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட அவர் என்ன செய்யணும். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அதுக்கு தான் ஆவியானவர் 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்க, இவைகள் எல்லாம் அந்த ஒரே அவை நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கவே தேவ ஆவியானர் ஞானத்தை போதிக்கிறது. அந்தந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு விசேஷத்தை ஞானத்தை வழிநடத்தலை ஆண்டவர் சொல்வார். சீஷர்கள் ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சி ஒரு மீனும் கிடைக்கல. நான் ஒன்றுமே வலது பக்கம் வலையை போடு, வலது பக்கம் வலையை சொன்னதை செஞ்சோன்னே என்னாச்சு, திரளாய். அது ஒரு விசேஷத்தை ஞானம். இதை செஞ்சால் உனக்கு இந்த பிரச்சனை தீரும். ஆவியானவர் அவர் தெரியும், எல்லாம் தெரியும், என்ன நடக்குதுன்னு. இந்த வரத்தின் மூலமாக இதை செஞ்சால் நடந்துச்சா இல்லையா. ஆவியினாலே வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அறிவுனா நாலேஜ். இந்த வரத்தினாலே நமக்கு இயற்கையாக தெரியாத காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த சமாரியா பட்டணத்தில் இந்த கிணத்துல ஒரு அம்மா வராங்க, சரியா. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இப்போ உன் கணவனை கூட்டிகிட்டு வா. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கணவன் இல்லை. கரெக்டாக உண்மையாக சொன்னேன். ஏன், உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள், இப்போ கல்யாணமே பண்ணாமல் ஒருத்தனோட இருக்கிற. இதை நீ உண்மையாக எப்படி அவருக்கு தெரியும். அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி, அறிவை உணர்த்தும் வசனம். இயற்கையாக தெரியாதது ஆவியை வெளிப்படுத்ததா, இவங்கள கதை இதுதான் என்று என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். இவங்க பெரிய வீரர். அந்த வரம் கிரியை செய்யும் போது எதையும் விசுவாசி, மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். யாருக்கு எல்லாம் பயந்துன்னு இருப்பாங்க, இவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ளே என்ன கிரியை செய்யுது, விசுவாசம். அந்த வரம் பண்ணும்போது எதையும் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு விசுவாசம் வரும் அவங்களுக்கு. வேறொனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்க. இவங்களுக்கு அந்த வரம், இவங்க ஜெபம் பண்ண வியாதியெல்லாம் சுகமாகும். வேறொனுக்கு அற்புதங்களை செய்யும். எவ்வளோ காரியங்கள். இப்போ தாண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாக, அதெல்லாம் அற்புதம். யாராலையும் அதான் அவர் செய்த முதல் அற்புதம் என்ன, தண்ணீரை
பலவித 5 அப்பம் 2 மீனை வச்சு ஐயா அதெல்லாம் அநேக காரியம் அற்புதம். வேறு உனக்கு தீர்க்க தரிசனம் உரைத்ததிலும் இந்த வாரம் மூலமாக என்னென்ன நடக்கும்னு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். உண்மையான தீர்க்க தரிசி சொல்கிறேன் நான். சரி, வேறொனக்கு ஆவிகளை பகுத்தறியணும். இது தெரியும், இது எந்த ஆவின்னு, இது உண்மையாக பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியா, இது என்ன ஆவின்னு. இப்போ பவுல் பின்னாலேயே ஒரு அம்மா வந்து இவர்கள் தேவனுடைய உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள், பாப்பாப்பா என்ன ஒரு பயங்கர அபிஷேகத்தில் சகோதரி வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்கிறாங்க நம்ம தான் உண்மையான ஆண்டோடைய ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு. இது ஒன்றும் பரிசுத்த ஆவி கிடையாது, இது ஒன்று அசுத்த, இது குறி சொல்கிற ஆவி. இது வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே. அதனால் ஒரு நாள் கொஞ்ச நாள் பொறுத்துன்னு இருந்தார், போட்டு வெளியே வாணும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் குறி சொல்லவே இதை வச்சு சம்பாரிச்சுன்னு வந்தவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நான் பொழப்பில் மண்ணை வாரி போட்டாங்களே. அவங்களும் இது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க. என்ன பிரசங்கம் பண்ணின்னு போனேன், அதை பற்றி அவனுக்கு என்றைக்கு இவங்க பொழப்பில் மண்ணை வாரி போட்டாரோ இவங்க நிறுத்த, இவனுக்கு என்ன தப்பான உபதேசம்லாம் இங்கே வந்து இவ்வளோ நாள் பண்ணின்னு இருந்தாங்களே. அப்போ என்ன பண்ணின்னு இருந்தேன், அப்போ சும்மா தானே இருந்தேன். பொய்யா உனக்கு கோவம் வருது. இப்போ என்ன ஆயிடுச்சு உனக்கு, உன் வருமானம் போயிடுச்சு. வேறொன்னுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறேன். நீங்கள் பெந்தகோஸ்து நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த ஜனம் என்ன எப்படி இவங்க நம்ம பாஷையில் பேசுகிறாங்க. இவங்களாம் கலிலேயர், இவங்களுக்கு எப்படி நம்ம எங்கெங்கேயோ வந்திருக்கிறோமே நம்ம பாஷையெல்லாம் இவங்க பேசுகிறாங்களே. வேறொன்னுக்கு பாஷைகளை வியாக்கியானம் ஒருத்தவங்க பேசும்பொழுது இதான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு அதோடைய வியாக்கியானத்தை இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியாக நடப்பி தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எப்படி இந்த சபை, ஏன்னா வந்து எல்லாருக்கும் உபத்திரம். அந்த அதிகார ஆரம்பத்தில் சவுல் என்றவன் இவங்களை கொலை செய்யணும், இவங்களை சிறையில் போடணும் என்று எத்தனையோ பேர் மறித்திருப்பாங்க. இந்த பவுல் தான் வந்து ஸ்தேவானை கல் எறியும் பொழுது அங்கே இந்த நல்ல அடிங்க அடிச்சு அவனை கொலை பண்ணுங்க நின்று ஆள் கூட இருந்து ஒரு ஆண்டோடைய ஊழியக்காரனை கொலை பண்ணுறதுக்கு நின்று பார்த்த ஆள். எவ்வளோ பேருக்கு உயிரை கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பேர். இப்போ அந்த வேதனையிலேருந்து அவங்க எப்படி ஆறுதல், அதுதான் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் அந்த துக்கத்தெல்லாம் ஆண்டவர் ஆற்றி தேற்றி போங்க, உணவு ஊழியம் செய்யுங்க, விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னென்னலாம் கஷ்டம் உபத்திரம் அனுபவித்தார்களோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்தார், ஆறுதல் படுத்தினார். பவுல் சொல்றார், சகல ஆறுதலும் தேவன் எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரம் அவர் என்ன செய்யுங்க. அப்போ நாங்கள் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருக்கும். அப்படி என்றால் என்ன, பரிசுத்த ஆவியானவரோட என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், உறவு இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து இப்போ நீங்களே இன்னொரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறீங்கன்னு வைங்க, சரியா? நம்ம ஊரில் வந்து விருந்தும் மருந்தும் 3 நாள் ரொம்ப சில பேர் வந்து இறங்கும் போது எடுத்துன்னு வந்த மூட்டை மூச்சியை பார்த்து அவங்களே பயந்து போய், என்னங்க எவ்வளோ நாளைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க, எவ்வளோ நாளைக்கு, இவ்வளோ தானே, இல்லை இன்னும் அங்கே இருக்குது ஆட்டோவில் போய் எடுத்துன்னு வாங்க, போய் இன்னும் கொஞ்சம், அப்படியா, எடுத்துன்னு வாங்க, இல்லை அந்த மேலே அங்கே பின்னாலும் அதையும் எடுத்துன்னு வாங்க. என்னங்க இது, அது தூக்கின்னு வரத்துக்கே உங்களுக்கு முடியாது, என்ன இவ்வளோ மூட்டை மூச்சியாக வந்து ஏறி, என்ன கேட்குறதுக்கும் உங்கள் பயமாக இருக்கும். இப்போ தான் உள்ளே வரும்போது எவ்வளோ நாள் எப்படி கேட்குறது, சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே போய் தங்கி நின்ற யாருமே உங்களோட பேசலைன்னு வைங்க, யாருமே உங்களை கண்டுக்கவே மாட்டேறாங்க. நீங்கள் உட்காந்துருக்கேன், வீட்டில் எல்லாம் வராங்க போகிறாங்க, அப்படியே உங்களோட ஒருத்தரமே ஒரு ஐக்கியமே வைக்கல. உங்களோட யாருமே எவ்வளோ நாள் அங்கே இருப்பீங்க, அங்கே இருக்க முடியுமா, அவங்கள இருக்க பிடிக்குமா? அவங்களோட யாருமே ஐக்கியப்படாத ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியுமா, விருப்பப்படுவீங்களா? அதுதான் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், அவரோட ஐக்கியம். அவர் சும்மா அவரை கண்டுக்காமல் இருந்தோன்னு வைங்க, என்ன இங்கே யாருமே நம்மளை
நம்மளோட அந்த ஐக்கியமே சும்மா தானே இங்கே இருக்கிறோம், இங்கே சும்மா தானே இருக்கிறோம், நம்மளோட என்ன இல்லை, அவங்களுக்கு நேரமே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. அப்படியே கண்டுக்காமல் விட்டுருந்தா அவர் துக்கப்படுவாரா இல்லையா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவே என்ன செய்யாதீங்க, அவரோட ஐக்கியம் இருக்கணும். அவரை கண்டுக்காமல் விட்டா அவருக்கு என்ன எங்கள் வாழ்க்கையில் இருந்து என்ன அப்புறம் என்ன ஒரு ஐக்கியமாக எனக்காக அவங்களுக்கு நேரமே இல்லையே, எல்லாம் அவங்கவுங்க வேலையில் இருக்க, யாரும் திரும்பி கூட பார்க்க இங்கே ஆள் இல்லையே, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. அதான் சொல்கிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்களுடனே இருப்பதாக. இந்த நாட்களிலே நான் பிதாவை வேறொரு என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி தேற்றவர்களை நீங்கள் தனியாக இருக்கும், எப்பவுமே அவரோட உங்களுக்கு என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும் அவரோட. என்ன போல தான் அவர். இந்த நாட்களிலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியான 1 சாமுவேல் 10:6, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் நீ மாறும். அதே மாதிரி இருக்க மாட்டாய், அதே மாதிரி இருக்க மாட்டாய். யூ வில் பி டர்ன்ட் இன்டு அனதர் மேன். ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ளே நிரம்பினாலும் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும், மாற்றமே இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய். இந்த நாளில் ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும். நான் இருக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உண்மை போல மாற வேண்டும். உம்முடைய அன்பு, உம்முடைய ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், நன்மை செய்கிறவரை நான் என்ன செய்யணும், சுற்றித்திரணும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள். வெறும் வார்த்தை இல்லை, இறுதியம் தூரமாக வைத்துட்டு ஜபிக்கும் பொழுது உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற ஜபத்தை நான் என்ன செய்யணும், செய்யணும். இந்த நாட்களிலே அதுக்காக தான் தேவன் தம்முடைய ஆவியானவரை கடைசி நாட்கள் யாவர் மீதும் என் ஆவியை. இதனால் இதை பெற்றுக்கொள்ளும் யாவரோன்னு நம்மளும் அந்த இதில் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நம்ம மேலேயும் ஆண்டவர் என்ன செய்வார், ஊற்றுவார். இந்த நாட்களில் அதை பெற்று அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் நாம் வாழ வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த உறுதியான அஸ்திபாரங்கள், உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள் முதலாவது அன்பினாலே நிரப்பப்பட்டு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவர் என்ன செய்யணும், அன்பு மற்ற உன்னை நேசிப்பது போல் என்ன செய், பிறனை நேசி. இரண்டாவது விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசம். நாம் தரிசித்து நடவாமல், விசுவாசம் என்பது நம்பப்படுதலின் உறுதி, காணப்படாதலின். கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு உறுதி இருக்கணும், அதுதான் விசுவாசம். ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்க, விசுவாசிங்கள். பொல்லாங்கனையும் ஆக்கின எல்லாம் அவித்து போட விசுவாசம் என்னும் கேடகம். மூன்றாவது விஸ்டம், ஞானம். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலை மேல் வீட்டை கட்டின ஒத்து, பெருமழை பெருக்காற்று உறுதியாய் நின்றது. இந்த நாளிலே தேவனுடைய ஞானத்தை யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். நான்காவது கிரேஸ், தேவ கிருபை. நாம் நிர்மலமாகாதிருப்பது தேவனுடைய இயேசுவானவர் ஞானத்தில் வந்து தேவ கிருபையிலும் மனுஷதையிலும் விருத்தி அடைந்தார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த கிருபை என்ன செய்யணும். ஐந்தாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசனம். இந்த கடைசி நாள் ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், பிசாசை துரத்தினார், என்னை விட்டு அகண்டு போ, அக்கிரமை செய்கைக்காரர்களை என்னை விட்டு. ஆறாவது வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பிரவேசம். கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்கிறதெல்லாம் அப்போது எதுவாக இருந்தாலும் தோட்டத்துக்கு கெத்சமனே என் சித்தம் அல்ல உன் சித்தமே ஆகக்கூடாது. நான் களிமண் நெற்குயவன், உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யும் வணங்கும். ஏழாவது பரிசுத்த ஆவியானவர், வேறொரு தேற்றவாளன் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. இந்த நாட்களில் அந்த ஆவியானோடு ஐக்கியப்பட்டு நிரப்பப்பட்டு பலப்பட்டு ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து
ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொண்டு இந்த ஆண்டோடைய சித்தத்தின்படி ஜெபித்து மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற இந்த பரிசை என்ன செய்யாதீங்க, வேறு மனுஷனாய் மாறுவாய். இந்த ஆவியானவர் உன் மீது வரும்பொழுது நீ வேறு மனுஷன், நீர் பலனடைந்த பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய். இந்த நாட்களே அப்படிப்பட்ட அஸ்திவாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரையும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய அஸ்திபாரங்களை குறித்து தியானிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஒவ்வொரு அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படி நாட்களில் எங்களோடு நீர் இடைபடி பலப்படுத்துவீராக. நாளிலே உம்முடைய அன்பிலும் உம்முடைய விசுவாசத்திலும் உம்முடைய ஞானத்திலும் உம்முடைய கிருபையிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியாலும் இந்த நாட்களிலே இந்த அஸ்திபாரத்தின் மீது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும்படி, முடிவு பரிந்தும் நிலை நிற்கும்படி, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படி, நித்தியத்திற்கென்று பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படி நாட்களில் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எப்படிப்பட்ட காற்று புயல் அடித்தாலும் இந்த அஸ்திபாரங்கள் மீது கட்டப்பட்டு இருக்கும்பொழுது நிலைத்து நிற்போம். அப்படிப்பட்டவர்களாக காணப்பட கிருபை தருவீராக. நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி இந்த இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் நீக்கும் உம்முடைய வல்லமையை வழங்க பண்ணுவீராக. எல்லா பிசாசின் கிரைகளை நிர்மலமாக்கி நாளிலே உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. நல்ல சுகம்பலன் தாரும், குடும்பத்திலே சமாதானத்தை தாரும், வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை இந்த நாட்களில் நிறைவேற்றும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா தடைகளை உடைத்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.